கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களுக்கான வேத வார்த்தைக்கு நேராய் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளின் வேத வசனம் சங்கீதங்கள் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 11வது வசனம். உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கெம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. இங்கே 2 காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஒன்று, கர்த்தரை நம்புகிறவர்கள். இரண்டாவது, அவருடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள். இவர்களுடைய வாழ்க்கையில் இருப்பதெல்லாம் என்ன? சந்தோஷம், கெம்பீரிப்பு, களி கூறுதலாய் இருக்கிறது. இப்படிப்பட்டவர்களை அவர் நித்தமும் காப்பாற்றி போஷித்து வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். செப்பனியாவின் புத்தகம் பிரியமானவர்களே 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கெம்பீரமாய் களி கூறுவார். பிரியமானவர்கள், யார் கர்த்தரை நம்புகிறார்களோ, யார் கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிறார்களோ, யார் கர்த்தரையே தங்களுடைய அடைக்கலமாக வைத்துக் கொள்கிறார்களோ, பிரியமானவர்களே, அவர்களை கர்த்தர் சந்தோஷப்படுத்துகிறவராய், அவர்கள் நடுவில் இருக்கிறவராய், ரட்சிக்கிறவராய், பிரியமானவர்களே, அவர்களிலே மகிழ்ந்து களி கூறுகிறவராயும் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஏசாயா 61ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், பிரியமானவர்களே, கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்து இருக்கிறது. யாருக்கு? கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிறவர்களுக்கு. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார் என்கிற வார்த்தையின்படியே அவரை நம்புகிறவர்களை ரட்சிப்பினாலும் நீதியினாலும் அலங்கரித்து சிங்காரிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது நிமித்தமாய் எனக்கு எந்நாளும் அவர் மேல் கெம்பீரமாய் இருப்பேன் என்றால் என்ன அர்த்தம்? நித்தியமாய் அவரை போற்றி, அவரை பாடி, அவரை நான் புகழுவேன் என்று சொல்லி அர்த்தமாய் இருக்கிறது. எந்நாளும் என்கிற வார்த்தை இப்பொழுது மாத்திரமல்ல, எப்பொழுதும் நித்தியமாய் அவரை பாடி போற்றுகிற ஒரு கிறிஸ்தவ ஆவிக்குரிய அனுபவமாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், பிரியமானவர்களே, அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள் என்று சொல்லி அங்கே நமக்கு ஆண்டவரை நம்புகிறவர்கள் மேல் உள்ளதான ஆசீர்வாதம் என்ன என்பதை நாம் பார்க்கிறோம். சொல்லி முடியாததும் மகிமையினால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூற ஆண்டவர் அனுகிரகம் செய்கிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், தேவன் நம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, விசுவாசத்தினால் அவைகள் மனுஷனுடைய இருதயத்திலே தோன்றுகிறதாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆவியானவர் தாமே அதனை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி ஆவிக்குரியவைகளை, பிரியமானவர்களே, ஆவிக்குரியவனே அன்றி வேற ஒருவனும் அறியான் என்று சொல்லி அடுத்தடுத்த வசனங்களிலே நான் பார்க்கிறது போல, பிரியமானவர்களே, கர்த்தர் நம்புகிறவர்கள், அவருடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள், பிரியமானவர்களே, அவர்களுக்கு அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற
நன்மை பெரிதாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவருடைய பாதுகாப்பையும் அவருடைய உண்மையும் நாம் நம்ப வேண்டும். நம்முடைய சந்தோஷம் என்பது சூழ்நிலைகளை பொறுத்து அல்ல. பிரியமானவர்களே, ஆண்டவர் மேல் இருக்கக்கூடியதான நிச்சயம் என்ன? நிச்சயம் அவர் நம்மை பாதுகாப்பார், அவர் நம்மை பராமரிப்பார் என்கிறதான இந்த ஒரு நிச்சயம் நமக்கு தொடர்ந்து ஆசீர்வாதத்தையும் நன்மையும் கொடுக்கிறதா இருக்கிறது. இங்கே சந்தோஷம் என்கிற வார்த்தை எதனை காண்பிக்கிறது என்று சொன்னால், நாம் ஒவ்வொரு பொழுதிலும் தேவனை ஆராதிக்கிறவர்களாய், பிரியமானவர்களே, தேவனை ஆராதிக்கிற ஆராதனையே நமக்கு சந்தோஷமாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நாம் அவருக்கு நேராய் செலுத்தக்கூடிய நன்றி அறிதலாய், பிரியமானவர்களே, சத்தமாய் அவரை போற்றி பாடுகிறது நம்முடைய சந்தோஷத்தையும் நம்முடைய நன்றி அறிதலும் வெளிப்படுத்தக்கூடியதாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நித்தியமாய் அவரை போற்றி துதித்து பாட போகிறோம் என்பதனுடைய முன்னோட்டமாய் ஒரு ஃபோர் டேஸ்டாக இந்த வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிறார் என்று வெளிப்படுத்தல் புத்தகம் 21:4 பார்க்கிறோம். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். அன்புள்ள இயேசு சுவாமி, உம்மை நம்புகிறவர்கள் சந்தோஷித்து எந்நாளும் கெம்பீரிப்பார்களாக. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் அவர்கள் களி கூறுவார்களாக என்ற உம்முடைய வார்த்தையின்படியே இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் உம்மை நம்பும்படியாகவும் உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்களாகவும் அதனால் எங்களுக்கு உண்டாகிற சந்தோஷம், கெம்பீரம், களிகூறுதல் நித்தமும் ஒரு ஆராதனையாக, ஒரு நன்றி அறிதல் உள்ளதாக, ஆண்டவர் உம்மை மகிமைப்படுத்தக்கூடியதாக, ஆண்டவர் அது எங்களுக்கு ஜெயத்தை கொண்டு வரக்கூடியதாக, மேன்மைப்படுத்தக்கூடியதாக நித்தமும் காணப்பட ஆண்டவரே, எங்கள் சந்ததிக்கும் அனுகிரகம் செய்தருளும்படி இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு கூட வேண்டுகிறோம். எங்கள் ஜீவனும் இரக்கமும் உள்ள அன்பின் பிதாவே, ஆமேன். God bless you.